தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ்ஸின் நாமக்கல் பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டு உள்ளது. நாமக்கலில் அதிமுக பொதுச் செயலாளர் நாளை மேற்கொள்ளவிருந்த பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கலில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்க காவல்துறை மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் இடத்தில் பரப்புரை கூட்டத்தை மேற்கொள்ள அதிமுகவினர் முயற்சித்தும் எங்கும் இடம் கிடைக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறை அனுமதி மறுப்பு மற்றும் பரப்புரைக்கு இடம் கிடைக்காததால் இபிஎஸ்ஸின் நாமக்கல் பிரச்சார சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விதிகள் வகுக்கப்படும் வரை எந்த கட்சிக்கும் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. நாமக்கலில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்க காவல்துறை மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக நாளை நடைபெறவிருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார பயணமானது தற்பொழுதாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணம் என்னவென்றால், இபிஎஸ் நாளை பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது காரணம் நாமக்கலில் பல்வேறு இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் நாமக்கலில் அதிமுக பொதுச் செயலாளர் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கலில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்க காவல்துறையினர் மறுத்துவிட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் இடத்தில் பரப்புரை கூட்டத்தை மேற்கொள்ள அதிமுக முயற்சித்தும் அங்கும் இடம் கிடைக்கவில்லை என்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விதிகள் விதிக்கப்படும் வரை எந்த கட்சியினரும் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கூறியுள்ள நிலையில் தற்பொழுது இந்த பிரச்சார பயணமானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இபிஎஸ் பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனிதான் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.